அவங்களுக்கு ஒரு தொடர்பு. அதை நாம இப்ப செஞ்சு பார்க்க போறோம். கவனி, உங்களுக்கு தெரியும் உருளையின் கனளவு πr²h, கூம்பின் கனளவு 1/3 πr²h. அதாவது உருளையின் கனளவில் 1/3 கூம்பின் கனளவு. இப்படி திருப்பி சொன்னோம்னா கூம்பின் கனளவை போல் 3 மடங்கு உருளையின் கனளவு. இதுக்கு சம ஆரம் உயரக்கூடிய கூம்பும் கனளவும் எவ்வாறு அதை செய்து பார்ப்பது? சரியா? சம ஆரம், அதாவது உருளையினுடைய உயரமும் கூம்பினுடைய உயரமும் சமமா இருக்கணும். உருளையின் ஆரமும் கூம்பின் ஆரமும் சமமா இருக்கணும். அதனுடைய கனளவு தான் ரெண்டையும் பொறுத்து நம்ம பார்க்கணும். அதை எவ்வாறு செய்து பார்ப்பது அப்படின்னு பார்த்தா, 2 சம வடிவ தாள்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி 2 சம வடிவ தாள்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா? இதுல ஒண்ணு அப்படியே இப்படி போட்டு செல்லோட்டோ போட்டு ஓட்டிட்டோம்னு வச்சுக்க, என்ன ஆயிடும்? உருளை. வெரி குட். கிளாப்பிங். அப்ப இந்த அடுத்த தாளை இந்த 2 சமமா மடிச்சுக்க, அருமையா பிரிச்சு ஒண்ணும் அருமையா பிரித்து விட வேண்டும். புரிச்சாச்சா? இப்ப என்ன பண்ணணும்? எனி ஒன் சைடுல சென்டர் மார்க் பண்ணணும். ரொம்ப செலவுலாம் பண்ண தேவை, ரொம்ப செலவுலாம் பண்ண தேவை. இது மார்க் பண்றது சென்டர் ஆயிடும். ஒரு ஸ்கேல் கொடு, ஒரு ஸ்கேல் கவனி. இந்த ஸ்கேல் வச்சு அல்லது இந்த சென்டர் மடிச்சோம் இல்லையா, 2 விதமா பண்ணலாம். சென்டர் மடிச்சோம் இல்லையா, இங்க இருந்து இந்த கார்னர் ஒரு மடிப்பு போடுங்க. இந்த கார்னருக்கு ஒரு மடிப்பு போடுங்க. சரியா? இதை போலவே இந்த சைடு போகும். இந்த சென்டர் இல்லையா, இந்த சென்டர்ல இருந்து இந்த கார்னருக்கு ஒரு மடிப்பை சரியா? ஓகேவா? இது அப்படியே கிழிச்சிட்டீங்கன்னா இதை போலவே இந்த ஷீட்லையும் செய்யணும். இதை போலவே இந்த ஷீட்லையும் செய்யணும். செஞ்சிடலாமா? பேசி இப்ப நமக்கு 2 முக்கோணம் கிடைச்சிருச்சு. 2 முக்கோணம் ஷீட் கிடைச்சிருச்சு. இதை என்ன பண்ணணும்? செலோடாப் வச்சு இதை ஒட்டி இப்படி கொண்டு வரும்போது நமக்கு முக்கோணம் கிடைச்சிடும். பேசி சோ நாம இப்ப இதுல கூம்பு செஞ்சிட்டோம். இப்ப நாம இன்னும் என்ன செய்யல? உருளை செய்யல. உருளை செஞ்சிரோமா? எஸ். கவனி, இப்ப உருளையும் செஞ்சிட்டோம், கூம்பும் செஞ்சிட்டோம். இதனுடைய ஆரமும் இதனுடைய ஆரமும் சமம், இதனுடைய உயரமும்
உயரமும் இதனுடைய உயரமும் சமம். சம அளவு ஆரம் உயரமுடைய உருளை மற்றும் கூம்பு செஞ்சாச்சு. இதுல என்ன பண்ணணும், நீங்களாம் என்ன பண்ணிட்டு வர போறீங்கன்னா, இந்த மாதிரி நாளைக்கு செஞ்சு எல்லாரும் கொண்டு வர போறீங்க. அதோட சக்கரை கொண்டு வர போறீங்க. சக்கரை இருக்குன்னா இதுல 3 தடவை அளந்து கொட்டினா இது ஃபுல் ஆயிடும். ஓகேவா? இதுல 3 முறை ஃபுல் பண்ணி இதை போட்டோம்னா இந்த உருளை வடிவம் ஃபுல் ஆயிடும். அப்ப 3 மடங்கு கூம்பின் கடலமானது உருளையின் கடலுக்கு சமம் ஆயிடும். சரியா? இதுல இருந்து எடுத்து இதை ஃபுல் பண்ணி இதை எடுத்து போட்டோம்னா 3 முறை இது ஃபுல் ஆகும். சரியா? அதாவது உருளையின் கடலை 3 1 பங்கு கூம்பின் கடலவு என்பது மெய்ப்பிக்கப்படுகிறது, மெய்ப்பிக்கப்படும். அதனால நீ நாளைக்கு செஞ்சு எடுத்துக்கிட்டு சர்க்கரையோட வந்துடும். எல்லாரும் சர்க்கரை கடைசியாக ஷேர் பண்ணி சாப்பிடலாம். எல்லாரும் சர்க்கரையை ஷேர் பண்ணி சாப்பிடலாம். புரியுதா? வெரி குட். தேங்க்யூ.